சேனலுக்கு புதுசாக இருங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயம் ஸ்ரீ சீனு அம்மா சக்தி பீடம் பார்த்திங்கன்னா தாண்டசமுத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. அது செல்லும் வழியை பற்றி பார்ப்போம். மேலும் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஞ்சிலேருந்து 20 கிலோமீட்டரும் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுள்ளது தான் இந்த தாண்டசமுத்திரம் கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனந்தபுரன்றதுக்கு முக்கியமாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேருந்து வசதியெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் டூ வீலரோ இல்லை ஆட்டோவோ எதை வேணால் எடுத்துகிட்டு வரலாம், காரை வேணால் எடுத்துகிட்டு வரலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை வழிபாடு நடக்குது. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். அம்மாவும் வாக்கு கேட்டு போய் எனக்கு ஒன்றுமே ஆவலைக்கம்மா, இங்கே வந்து யாரும் சொன்னதா வரலாறு கிடையாது. நிச்சயமாக இவங்க யாரையும் தேடி போய் நீங்கள் வாங்க இங்கே வாங்க எல்லாத்தையும் எடுத்துடுறோம் போயிடுறோம் அது மாதிரி இவங்க சொல்கிறதும் கிடையாது, பொய்யெல்லாம் கிடையாது. அம்பிகை மீது பாரத்தை போட்டு எல்லாம் அம்மா கிட்ட சொல்லுங்க. அவ விட்ட வழின்னு அவளிடத்திலே நின்று அம்மா நீ பேச வைக்கிற, நீ என்ன சொல்ல வைக்கிற, நானா எதுவும் சொல்லவில்லை. நான் என்று சொன்னால் அடுத்த நொடியே நம்மளை சைபராகிடுவா அம்மா. ஓஹோ உனக்கு இவ்வளோ வித்த நான் தான் அனுக்கிறேன் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லுன்னு என்கிட்டயே நீ திரும்பி மறைச்சு பார்க்குறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு எதனா செய்துடுவா. என்ன அம்பிகை இடத்துல என்னால் ஆவது ஒன்றுமில்லை, உம்மால் நான் வாழ்கின்றேன், அவளால தான் எல்லாமே, அவன் அருளாலே அவன் கால் வணங்கி அவன் கொடுத்திருக்கிறா, நாம செய்து கொண்டிருக்கிறோம். நல்லபடியாக செய்ய வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும், சொல்றதை கேட்டு நடங்க. நிச்சயமா அம்மாவுடைய வாக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்விலே சந்தோஷத்தையும் மனமலர்ச்சியும் வாசனை போல வீசுகிற மலர்ந்த மல்லிகை வாசனை வீசுகிற போல உங்களுடைய வாழ்விலே ஒளிமயமான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும். ஓம் சக்தி. எல்லாரும் கையெடுத்து தலைமையால வச்சு யாருக்கும் அருள்மங்கள எங்கள் அருணாச்சல ஈஸ்வரனே. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அம்மாவை தரிசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கலாம். வாங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வாங்கி உங்களை சுற்றி போடுவாங்க. சுற்றி போட்ட உடனே சாமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கயிறு கட்டி விடுவார், திஷ்டி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற எல்ல பிடாரியம்மன் கோயிலேருந்து அருள்வாக்கு சொல்லுவார். மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை பொருள் செட்டு, டிஃபனு, டீ எல்லாமே கிடைக்கும். ஆலயம் பார்த்திங்கன்னா மிகவும் அமைதியாகவும் இயற்கையான சூழலில் மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் குறி சொல்லப்படும். மேலும் பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமியில் சிறப்பு வழிபாடு நடக்கும். பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களும், மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சில நூறு மக்களும் கலந்து கொள்வாங்க. இந்த ஆலயத்தில் அருள்வாக்கு கேட்கணுன்னா நீங்கள் வந்து காலையில் ஒரு 8 to 9 மணிக்குள்ளே அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லப்படுற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காலை 8 மணிக்கே வந்து டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 12 மணிக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. 10 பேராக தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. இங்கே வரவங்க எல்லாமே நல்லா சொல்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.